ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சீம்பால் கடும்பு. இது அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இது வந்து ரிச் இன் ப்ரோட்டீன் அண்ட் சீக்கிரம் நமக்கு டைஜஸ்ட் ஆகும். இது கிடைச்சதுன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு முறையாச்சும் செஞ்சு கொடுங்க. அவ்வளோ சத்து இருக்குது இந்த சீம்பாலில். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா கூடவே வந்து ஹைப் இருக்கும், அது கட்டாயம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த ரெசிபிக்காக 1/2 லிட்டர் அளவு சீம்பால் எடுத்திருந்தேன். இது எங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே போல் உங்கள் வீட்டில் நியரஸ்ட்டில் யாருன்னா வந்து மாடு கன்று போட்டிருந்தா சீம்பால் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த சீம்பால் வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் தான். எங்களுக்கு வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க 1/2 லிட்டர் அளவு. அடுத்து நான் வந்து இந்த சீம்பாலுக்கு தேவையான அளவு வந்து வெல்லம் எடுத்திருந்தேன். 1/2 லிட்டருக்கு வந்து 300 கிராம் அளவு வந்து வெல்லம் எடுத்திருந்தேன். இது ரொம்ப தித்திப்பாக தான் இருந்துச்சு. உங்களோட சுவைக்கு தகுந்தா போல் வெல்லம் வந்து கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. நான் கெட்டி வெல்லம் தான் எடுத்திருந்தேன். உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வெல்லம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதில் கரையணும். நான் வெல்லம் பார்த்திங்கன்னா இத்தனைக்கும் நல்லா வந்து இடித்து தான் போட்டேன். இதை இந்த மாதிரி விஸ்கை வச்சு நல்லா வந்து கலந்து விடுங்க. கம்ப்ளீட்டாக இந்த வெல்லம் வந்து கரையணும். கரைஞ்ச பிறகு நான் வடிகட்டி எடுத்து வடிகட்டிக்கிறேன் கம்ப்ளீட்டாக. பாருங்கள், வெல்லம் 1-2 கரையாமல் தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். வடிகட்டின சீம்பாலை இப்போ நம்ம வந்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து சேர்த்துட்டு ஸ்டாண்டையும் வச்சிடலாம். தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நம்ம வந்து சீம்பாலை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். 1-2 வெல்லம் வந்து கரையாமல் இருந்திருக்கும்ல, இப்போ நல்லா வந்து கரைஞ்சி வந்திருக்கும். இப்போ நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இதை நம்ம வந்து வடிகட்டின பாலில் வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்படி ஏலக்காய் தூள் ப்ரிப்பேர் பண்ணேன்னா கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்துட்டு ஏலக்காய் போட்டு நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து சுக்கு தூள் வந்து சேர்த்துக்கிறேன் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு. அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மிளகை வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாம் நல்லா வந்து கலந்து விடுவோம். ஒன்றோட ஒன்றா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஏலக்காய், சுக்கு, மிளகு இது எல்லாம் நல்லா வாசனையும் கொடுக்கும். நமக்கு ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகும். பிகாஸ் சுக்கு, மிளகு எல்லாம் நல்லா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து கொதிச்சிருந்தது பார்த்திங்களா, அதெல்லாம் நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த சீம்பால் வந்து வச்சிடலாம். மேலே ஒரு பிளேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம வந்து இது வேகிறப்போ மேலே தண்ணி வந்து தெறிக்காமல் இருக்கும். இப்போது இட்லி பாத்திரத்தை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 30 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடுங்க. அப்போ தான் வந்து இது நல்லா உள்ளே வந்து டீப்பாக வெந்து வரும். நான் இனிஷியலாக வந்து ஒரு 25 மினிட்ஸ் எடுத்து பார்த்தேன், வெந்து வரல. எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் விட்டேன். அப்போ தான் நல்லா வெந்து வந்துடுது. இப்போ கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மேலே இருக்க பிளேட்டை வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப சூடாக தான் இருந்தது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் எடுத்தோம். அடுத்து இந்த சீம்பால் வந்து வெந்துருச்சான்றதை நைஃபை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு இந்த நைஃப் வச்சு தொட்டு பார்த்தா ஒட்டாமல் வரணும். இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இந்த டைமில் நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாத்திரத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து எடுங்க. பிகாஸ் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். பார்த்து பொறுமையாக எடுங்க இந்த பாத்திரம். இப்போ நல்லா வந்து ஆறட்டும். ஆறின பிறகு சைடில் எல்லாம் கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து போடுங்க. பிகாஸ் வந்து இன்னும் பாத்திரம் வந்து ரொம்ப சூடாக தான் இருந்துச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சீம்பாலை. இந்த சீம்பாலில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. உங்களுக்கு கிடைச்சதுன்னா கட்டாயம் நீங்கள் வந்து ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்தியானதும் கூட. இதில் அவ்வளோ ப்ரோட்டீன் ரிச் இருக்குது இந்த சீம்பாலில். குழந்தைங்களுக்கு கட்டாயம் கொடுங்க, அவ்வளோ சத்து இருக்குது. பாருங்கள் இந்த சீம்பால் எந்த அளவு டெக்ஸ்சரும் ஷைனிங்காகவும் இருக்குது. ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. பட் ஸ்வீட் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. நான் 300 கிராம் பதிலாக 250 கிராம்ஸ் எடுத்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ கட்டாயம் நீங்கள் வந்து ஒரு முறை இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சீம்பால் கிடைச்சா. ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அகர் வச்சு எப்படி சீம்பால் தயார் பண்ணணுன்றதை போட்டிருந்தேன். அடுத்து பேக்கெட் பாலில் எப்படி சீம்பால் செய்யறதுன்றதையும் நான் வீடியோ வந்து போட்டிருந்தேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் வந்து ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.